Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீர்வரத்து அதிகரிப்பால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை நெருங்குவதால் வினாடிக்கு 750 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. நேற்று வரை 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 750 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஏரிக்கு வரும் நீரின் அளவை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நீர்வரத்து அதிகரிப்பால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை நெருங்குவதால் வினாடிக்கு 750 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், முழு விவரம் என்ன, விரிவாக வழங்கலாம்? வணக்கம் அபிராமி. சென்னையினுடைய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரிகளில் ஒன்றாக செம்பரம்பாக்கம் ஏரி திகழ்ந்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான காரணத்தினாலும் சென்னை மட்டுமல்லாது அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக தொடர் மழை பெய்து வந்ததன் விளைவாக செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியிருந்தது. மொத்த கொள்ளளவான 22 அடியை நெருங்குவதன் காரணமாக அதற்கு ஏற்ற வகையில் நீர்வரத்திற்கு ஏற்ற வகையில் அதனுடைய உபரி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் 100 கன அடியாக திறக்கப்பட்ட உபரி நீர் என்பது நேற்றைய தினம் 500 அடியாக உயர்த்தப்பட்டது. இருப்பினும் கூட செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வர இருக்கக்கூடிய அந்த நீர் வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் உபரி நீருடைய வெளியேற்றப்படக்கூடிய உபரி நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 500 கன அடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்று முதல் 750 கன அடியாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த உபரி நீரின் அளவு என்பது 750 கன அடியாக உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை, முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிவாரண முகாம்கள், அங்கு தங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து நிலைகளும் தயாராக இருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உரிய அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தமிழக அரசு செய்தி குறிப்பாக தற்போது வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் இந்த தண்ணீரினுடைய வெளியேற்றப்படக்கூடிய அளவு அதிகரிப்பதை அவர்களுக்கு தகவலாக தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் நீர்வளத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீர் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என ஒரு உத்தரவும் நீர்வளத்துறை மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.